புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று. உள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ளக்குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்திலோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். பறவை வடிவில் வந்த பகாசுரன் வாயை பிளந்தவனும் ராவணனின் தலையை கிள்ளி எறிந்தவனும் ஆகிய நாராயணனின் பெயர் பாடிண்டு மற்ற தோழியெல்லாம் நோன்பு இருக்கிற இடத்துக்கு கிளம்பியாச்சு. வெள்ளி எழுந்து வியாழனும் உறங்கியாச்சு. பறவைகள் குரல் எழுப்ப தொடங்கியாச்சு. தாமரை பூ போன்ற கண்களுடையவளே, பெண்ணே, குளிர்ந்த நீர்ல நீராடாம என்ன உனக்கு இன்னும் தூக்கம்? கண்ணனை நினைக்கும் ஒரு நாளும் நல்ல நாள், அதுவும் இந்த மார்கழி மாசத்துல ரொம்பவே சிறப்பு. தூக்கங்கிற இந்த கள்ளத்தனத்தை விட்டுட்டு எல்லாரோடையும் சேர்ந்து சத்சங்கமா கிருஷ்ணானுபவம் பெறலாம் வான்னு தோழியை கூப்பிடுறான் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.